கொய்யா 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 மாறி சப்பண்ணு குழந்தை வச்சுக்கிட்டேன் குழந்தை வச்சுக்கிட்டேன் போகும் ஓங்கி அடிக்காதடா உனக்கு கை வலிக்கும் ரப்பு ரப்புன்னு அடிச்சு கையில ரத்தம் வந்துருச்சுன்னா அடுத்து ரப்பு ரப்புன்னு அடிக்க முடியாது அடிக்கிறதுல பக்குவம் வேணாமா முத நைவ அடிக்கணும் அப்புறம்தான் ரப்பு ரப்புன்னு அடிக்கணும் அப்புறம் என்ன செய்ய சொல்றீங்க சரி போங்க போய் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டாங்க அடியே சிந்துச்சா உங்க அம்மா வாய் சும்மா தான் இருக்கு அடியே அடிக்காது தாடி அது எப்ப காவலுக்கு போகணும் கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும் வாடி வர சொல்லிட்டு எங்கடி போனாடியே அடி நீ போய் ஒண்ணுக்கு போயிட்டு வாங்க போங்க அடியே அடியே நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா நான் எங்க நல்லா இருக்கிறது ஏண்டி உனக்கு என்ன அழகி எப்போ வர்றவன் நல்லா இருந்தா தானே நல்லா இருக்க முடியும் விடு நாய் மூத்திரத்தை குடிச்சிட்டு போயிடும் விடு அது வாடகைக்கு அப்படித்தான் வரும் இவரு வேற நீ ஏன் என்ன பிடிச்சி சுத்துற லேசா காமிச்சிட்டு போ பாவம் பார்த்துட்டு போகணும் ஆமா அடியே நம்ம எல்லாம் எங்கடி போறோம் நொட்டுறதுக்கு போறோம் என்னது நொட்டுறதுக்கு போறோமா நானே டென்ஷன்ல உட்காந்துருக்கேன் சும்மா என்ன டென்ஷனு சரி நல்லா இருக்கியா போடி ஏய் உன் பக்கத்துல வா ஏன் பக்கத்துல வா இது என்ன வந்தாலும் வேணாங்கிற தூரத்துல போனாலும் கோபப்படுறேன் நான் என்ன செய்யறது என்ன அம்மா நம்மள எங்கடி போறோம் இதுக்கு பேர் என்ன மாராப்பு இத எதுக்கு போட்டுருக்க நீ எதுக்கு போட்டுருக்க ஏன் இதெல்லாம் அப்படியே தெரியுது ஆமா வண்டு கடிக்குது நண்டு கடிக்குதுன்னு அடி ஏண்டி நீ வேற ஏண்டி தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது ஏன் உனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்னமா பிறக்கும் போது நம்ம எதையும் கொண்டு வரது கிடையாது ஆமா போகும்போது நம்ம எதையும் கொண்டு போறதும் கிடையாது இந்த இடப்பட்ட வாழ்க்கையில என்ன மசத்துக்கு மறைச்சு வைக்கணும் சொல்லு அதனால திறந்து போட்டு கட்டு போலாம்னு போயிட்டு போதடி மண்ணு தின்ற உடம்பு மனுஷ பைப்புலைய தின்னுட்டு போறாங்க அப்படிலாம் இருக்க கூடாது சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பொத்தி பொத்தி வச்சு என்னத்த நீ சாதிக்க போற ஒண்ணு பூசணும் பிடிச்சு போகும் அவ்வளவுதான் எதுக்குது சரி கல்யாணம் ஆயிடுச்சா அந்த ஒரு கருமாந்திரம் தான் மண்ணப்படாதுன்னு இருக்கேன் ஏய் கருமாந்திரம் சொல்லலாமா அடி ஏண்டி ஏன் உனக்கு கல்யாணம் பிடிக்கிறே இல்ல வேற எதுவும் அடியே என்னடி வர வர எனக்கு உலக்கையே வெறுத்து போச்சு எது உலகமே வெறுத்து போச்சு உலகமே வா வாழ்க்கையில பெண்ணா பிறக்கவே கூடாது ஏய் ஏண்டி என்னாச்சு ஒரு மாதிரி கவலை சொல்ற மாதிரி இருக்கு என்னாச்சு ஏண்டி சிந்து சொல்லுடி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் என்ன கேட்டா கோவப்படுவியா கோவப்பட மாட்டேன் எனக்கு கோவம்லாம் எனக்கு வராது நீ வயசுக்கு வந்துட்டியா என்னடி கேள்வி இது இல்ல வந்துட்டியான்னு வந்துட்டேன் வயசுக்கு வந்தல்ல ஆமா அத போட்டோ எடுத்து வச்சிருக்கியா ஆமா வயசுக்கு அந்த போட்டோ வீடியோவை எடுத்து வச்சிருக்கேன் உள்ள வா காட்டுறேன் லூசு பூ புனித நீராட்டு விழா நிகழ்ச்சி நடத்திருப்பாங்கல்ல தாய்மா மெசேஜ் கொண்டு வர்றது அத போட்டோ எடுத்து வச்சிருக்கியா இருக்கு எனக்கு ஒரு என்ன தெரியுமா சந்தேகம் என்ன வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கிழவிகெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க ஆமா நம்ம முன்னாடி ஒரு உலக்க ஒரு விளக்கமாறு ஒரு கருத்தருவா இதெல்லாம் போடுறாங்களே ஆமா ஏண்டி போடுறாங்க அது எதுக்கு போடுறாங்கன்னா இந்த காத்து கருப்பு அண்ட கூடாதுன்னு சொல்லி போடுறாங்க எதுக்குள்ள நம்மள சுத்தி வரும் இது வரும்ல பேய் பிசாசு வரும்ல அது லூசு என்ன இன்னும் மாடி உலகம் இதெல்லாம் நம்பிட்டு கிடக்குது அப்புறம் அதுக்குள்ளயா அதெல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்கு அப்போ அதெல்லாம் கிடையாது வேற நான் கேக்குறேன் 2026 அந்த வாடகைக்கு காத்து கருப்பு தான் கண்டுதாக்கும் இல்லையா அதெல்லாம் பிராடு பிராடா உலக்க விளக்கமாரெல்லாம் ஏன் தெரியுமா போடுறாங்க எதுக்கு போடுறாங்க பொம்பளை பிள்ளை உட்காந்துருக்கும் போது அந்த உலக்கைய போட்டிருப்பாங்க ஆமா அந்த இப்படி அந்த பொம்பளை பிள்ளை எந்திரிச்சு அந்த உலக்கைய தாண்டும் போது நினைக்கணுமா என்ன இந்த மாதிரி உலக்க பல உலக்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமே நெல்லு குத்த மிளகா குத்த மல்லி குத்துறதுக்கு அதுக்காகத்தான் உலக்கைய போடுறாங்க அந்த விளக்க மாதிரி ஏன் தெரியுமா போடுறாங்க எதுக்கு போடுறாங்க ஒரு உலக்கையோட நிப்பாட்டிக்கிட்டேன்னா உனக்கு மரியாதை சரி அடுத்த உலக்கைய பார்க்கும் நினைச்சா விளக்கமார் புஞ்சுவோங்கிறதுக்காகத்தான் விளக்கமாத்த போடுறாங்க
அச்சச்சோ. அந்த கருத்தருவா ஏன் போறாங்க? எதுக்கு போடுறாங்க? அதை மீறி நீ உலக்கைய பார்த்துட்டேன்னு வையே, அருவாளை வச்சு பரட்டுன்னு கிழிச்சு போடுவாங்க. அதுக்கத்தான் அந்த அருவா போடுறாங்க. இதெல்லாம் ஒரு சூச்சகம். அப்ப வந்து இதெல்லாம் அதுக்கு போடல, இதுக்கு தான் போடுறாங்க. போடல. ஏன் தெரியுமா நான் கல்யாணமே வேணாம்ட்டேன்? ஏன், உனக்கு என்ன? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு. பொதுவா பொம்பளை பிள்ளை ஆசைப்படுறது என்ன? என்ன? நம்மளுக்கு வரக்கூடிய புருஷன் தண்ணி அடிக்கப்படாது, பீடி சுருட்டு அடிக்கப்படாது, வெத்தலை பாக்கு போடக்கூடாது. இதுதான் எல்லா பெண்களும் ஆசைப்படுறது. ஆனா எல்லா பேருக்கும் வாழ்க்கை அப்படி அமையுமா? அமையாது. 100ல 1 தான் அப்படி அமையும். ஆமா. அடியே ஆம்பளையால் பூரா தண்ணி அடிக்கிறாங்க, போறாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு மரத்து கல்லுன்னு சொல்லுவாங்க. நீ கேள்விப்பட்டிருக்க மாட்ட, பாத்துருக்கவும் மாட்ட. ஒரு மரத்து கல்ல குடிச்சுப்புட்டு 2 கிலோ கறிய ஒத்த ஆம்பளை சாப்பிடுவாப்புல. சாப்பிட்டாரு வையு இல்ல, நீ நரம்பெல்லாம் வெடச்சு நிக்கும். அப்படி சொல்லு. 10 ஏக்கர் நிலமா இருந்தாலும் ஒத்த ஆம்பளை போய் விவசாயம் பார்த்துட்டு வருவாரு. இப்ப கண்ட சரக்க குடிக்கிறாங்கடி. வீரேன்னு ஒரு சரக்கு வந்திருக்கு. சரி. ஓல்டு மங்குன்னு ஒரு சரக்கு இருக்குடி, கர்மம். அந்த சரக்கு குடிச்சா வாயிலிருந்து பீவானதையா வருது. அந்த சரக்கு குடிச்சதும் இல்லாம ஒரு வெத்தலை பாக்கு போட்டா கூட பிரச்சனை வராது, வாடை வராது. ஒரு ரோசா பாக்கு அப்பயும் வாடை வராது. இந்த கணேஷ் போலின்னு ஒண்ணு வந்திருக்குடி. அத உள்ளங்கையில கொட்டி கசக்கி ஆட்டு புழுக்கு சைஸ்ல எடுத்துறது. அந்த உதட்டை நீக்கிட்டு கணேஷ் போயில உள்ள வச்சுக்கிட்டு இருக்குவாங்க பாரு. சரக்கு அடிச்சதுக்கும் இந்த கணேஷ் போலை போட்டதுக்கும் வாடை எப்படி வரும் வாயில இருந்து. அந்த நாத்த வாயோட வீட்டுல போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் குடிப்பேன் ஒரு நொச்சுன்னு கேட்டுக்க. அதோட அந்த பொம்பளை குருண மருந்தை குடிச்சுக்கிட்டு சாகணும். அப்ப எவ்வளவு சகிப்புத்தன்மையோட நம்மளாம் வாழ்றோம். கொஞ்சம் நினைச்சு பாரு, உனக்கெல்லாம் அப்படி புரிசு அமைஞ்சா எப்படி இருக்கும்? அப்படியே அமையும் நினைக்கிறேன். ஆத்துக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாத்துக்க. அதனால தண்ணி அடிக்காத மாப்பிள்ளையா, கஞ்சா போட மாப்பிள்ளையா, நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி. எனக்கு நல்ல மாப்பிள்ளை எனக்கு வரும். நானும் ஒருத்தரை விரும்புறேன். என்ன சொல்ற? நான் ஒருத்தரை விரும்புறேன். ஒருத்தர் விரும்புறேன் யாரும் சொல்லு. என் தலைமையில நான் சேர்த்து வைக்கிறேன். புரோக்கர் வேலை பாக்குறேங்கிற? ஆமா. இப்ப நான் சொல்லி பாக்குறேன். நீ சொல்லு, நான் சேர்த்து வைக்கிறேன். நான் கல்யாணம் பண்ற ஆளு கூட்டத்துக்குள்ள இல்ல. அப்புறம் ஓரமாத்தே உட்கார்ந்திருக்காரு. ஓரமான அதான் அங்கிட்ட எங்கிட்ட வச்சிருக்காரா? யாருக்கு இம்சை இல்லாம உட்கார்ந்திருக்காரு. யார் அவரு? நீ சொல்லு, நான் கண்டுபிடிக்கிறேன். அவரு ப்ளூ கலர் பனியன் போட்டிருக்காரு. ஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு. பத்தியா கருவப்பைய? அங்க பாரு. இப்ப சொல்லு. அங்க பாருடி, முன்னாடி பாரு. எங்க? அந்த ப்ளூ கலர் பனியன் எனக்கு பக்கத்துல பாக்குறத பாரு. இங்க தள்ளியே. என்னடா கருவப்பையில டேய், என்னடா இதே பாக்குற? யார் இவரே காது நிக்கிற? அவர் உனக்கு செட் ஆக மாட்டார். வேணாம். ஏன் உனக்கு செட் ஆகுமா? ஏய் இங்க இந்த ஒருத்தர் நிக்கிறேன். எதுக்கு நாய் மாதிரி? ஐயோ ஐயோ வந்துட்டு இருப்பா. அவன் பின்னால குண்டியா வாக்கிட்டு அம்பாரு. சரி அம்மா பாத்தியாடி? பாத்தேன். ஓட்டாங்க. நீங்க நல்லா லட்சணமா இருக்கீங்க. இந்த பிள்ளைக்கு இந்த டைல்ஸ் வச்சது பாரு. டைல்ஸ் ரேச பேத்து விட்டுருமா? ஆமா ஆமா. சரி அம்மா கூப்பிட்டு காவலுக்கு போற விஷயத்தை அம்மாட்ட பேசுவோம். இப்ப 2 பேரும் வெளுக்க போறேன். நீ வெளுத்தாலும் பரவாயில்ல. வெளுக்க போறியா கெடுக்க போறியா? அம்மா கூப்பிடு. அம்மா வாங்கம்மா. என்ன ஏன் ப்ராப்பர்ட்டில கை வைக்கிற? அப்புறம் ஓம் ப்ராப்பர்ட்டி பத்திரம் பாத்துக்க. அம்மா அம்மா வரீங்களாம்மா? மல்லிகையே மல்லிகையே
ரொம்ப பணிவு. ஆமா, பெண்ணுனா பெண்ணுனா இப்படித்தான் இருக்கணும். பாருங்க பொழுதுல இறக்கி இறக்கி வைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன்டி, பெண்ணுனா உன்னைய பார்த்தா கத்துக்கிறேன் எல்லாமே. பெண்ணுனா முத அடக்கம் தேவை. சுடுகாட்டுல தான் பார்க்கணும். ஏய் எருமை மாடு, சுடுகாட்டுல பார்க்கணுமா? அங்கதான் ரொம்ப அடக்கமா இருக்கு. அதுக்கு ஒரு நாடகம் போடுவோம். நம்மளுக்கு கூட்டு வாங்கடா நாடகம். இருந்த காலம் நல்லா இருக்கலதா சூரியராணி. காலையில தான் தெரியும் நல்லா இருக்கமா இல்லையா என்ன தெரியலப்பா. விஷயத்தனமா இருக்கட்டும். இருந்த நாள் நல்லா இருக்கலதா. நல்லா இருக்கா நீரோடி? அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ என்ன அங்க கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்க? என்ன அவர் எங்க அத்தா. உங்க அத்தானா? அவர் என் புருஷன். எவரு? இந்த மைக் செட்டுக்காரர். நாங்க ரெண்டு பேரும் சகலையா? ஆமாப்பா, உனக்கு எவ்வளவு சலக. சரி இருக்கட்டும். இருந்தாலும் அப்பா வந்து விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. எங்க போய் சொல்லிருக்காரு? காவலுக்கு போய் கண்ணு கருத்துமா பறவைகளை விரட்ட சொல்லிருக்காரு. கண்ணு கருத்துமா காவலுக்கு போணுமா? ஆமாமா. என்ன சொல்ற? காவலுக்கு போணுமா? ஐயோ ஐயோ. இல்லம்மா. இருக்கட்டும். வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா அக்கா வந்துட்டீண்டோ. ஓ சரி இருக்கட்டும். வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காது. காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த இடத்துல ஆடி பாடி சந்தோஷமா இருக்கும். எனக்கு அதுதான் பிடிக்கும். ஆடி பாடி வேலை செய்தா அலுப்பு இருக்காது. அதுல ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் பேபி பிறக்காது. ஏய் அழகு இருக்காது. ஆடு பெண்ணும் சேராவிட்டால் நல்லதொரு உறவு இருக்காதுன்னு. நல்லது ஒரு உறவு. எடுத்து பார்க்கும்போது அற்புதமான இடமா இருக்கு, அற்புதமான கூட்டமா இருக்கு. இங்க வாரு கொள்ள கூட்டத்தை எப்படி தூங்குதுன்னு அம்பட்டு பெரிய ஆஸ்பத்திரி பிரஷர்ல படுத்த மாதிரி படுத்து கிடக்காங்க. ஆமா, மனதை கொள்ளைக்கூடிய கூட்டமா இருக்காங்க. ஆமா, எடுத்து பார்க்கும்போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு அப்படிதான் இருக்கு? எப்படிதான் இருக்கு? இப்ப மனசு ரொம்ப ஒட்டி போச்சுமா. என்ன பண்றது, ரொம்ப சிரமம். ஆமாமா. உனக்கு எப்படிதான் இருக்கு? எனக்கு பாருங்க சும்மா குன்னு இருக்கு. வாவ் நைஸ். நீ எப்பவுமே எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய பெண்ணு தானே. நான் லவக்குன்னு எடுத்து காமிச்சிருவேன், பிள்ளை ஏமாந்து போகுங்க. ஏய் வாழ்க்கையில எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய பெண்ணு அந்த உட்கார்ந்திருக்காரு பாருங்க. அப்ப இருந்து என்னை வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காரு.
அவர் என்ன நினைக்கிறாரு? ஏமாந்துறாதனே. வரும்போது 2 பொம்பளை பிள்ளை தானே கூட்டிட்டு வந்தேன், இது எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காங்களே, இப்படித்தான் கூட்டிட்டு வந்தாங்களா, கேரளா ஐட்டமா நினைக்கிறாரு. ஏமாந்து போக அப்படியே பார்த்தவனே உன் வேட்டிக்குள்ள என்ன கிடக்குதோ அதான் என் பாவரக்குள்ளையும் கிடக்குது. எங்க காமி என்ன அது செத்து போச்சு, இது உசுரோட இருக்கு, அவ்வளவுதான். அதான் பேசிக்கிட்டே அடேங்கப்பா, இதான் தண்ணி போல. ஏய் மழை மழை நம்ம தண்ணி போடுற பறவை, என்ன பறவை? தண்ணி போடுற பறவை, ஆமா. அதுல தண்ணி போட்டா பறவை கத்தும். பாத்தீங்களா? அதாவது இந்த பறவைக்கு எனக்கு வேற ஒண்ணும் இல்ல, இது நைட்டு தண்ணியை போடும், நான் காலையில தண்ணி போடுவேன். ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க அப்பா அருவாள் வச்சு போடுவேன் இருக்காரு. இருக்கட்டும். என்ன எடுத்து பார்க்கும்போது எப்படிலாம் இருக்கு தெரியுமா? எப்படிமா இருக்கு? ஆமா, என் தம்பியோட விருப்பத்திற்காக. தம்பி இல்ல கொழுந்தனாரு. சரி, எனக்கு மகே ஆசிங்க மகனே. எத்தனை முறை தானே ஜிஞ்சின்னாக்கடு ஜிலக்கனாக்கடு ஜிஞ்சின்னாக்கடு ஜிஞ்சின்னா ஜிஞ்சின்னாக்கடு ஜிலக்கனாக்கடு ஜிஞ்சின்னாக்கடு ஜிஞ்சின்னா. மழை பெஞ்ச ஓஜ மாதிரி இருக்கியா? ஏமா அப்படி இருக்கு. நான் ஆடுறது உங்களுக்கு பிடிக்கலையா? நல்லா இருக்குடி. ஏம்மா? ஆட்டத்தை பார்க்கல. ஆல்ரவுண்ட்கார் வாசிக்கிற வாசிப்புக்கும் நான் ஆடுற ஆட்டத்துக்கும் தில்லானா மோகனம்பால பத்மணிமா இருக்கு. ஆமா, இவர் செவாலியர் சிவாஜி கணேச, அம்மா 10 மணி. அது என்னமோ தெரியல, இந்த மாதிரி அழகு மங்கையை பார்த்தோன்னே வாசிக்கணும்னு ஆசை. அப்ப இது சப்பப்புங்கிறீங்களா? சரி இருக்கட்டும். இருந்தாலும் முன்ன எடுத்து பார்க்கும்போது எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா? அந்த ஏதோ ஏதோ மயக்க மாதிரி பிடிங்க. ஆமாம்மா.
ஏதோ 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 ஒரு கடைசியா சார் அந்த மனுஷன் பாவம் அங்கிருந்து எட்டிய வாணிய வடிய விட்டுக்கிட்டே நிக்கிறாரு. நம்மளுக்காக போய் பசால் பூரி டீ காபி எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. கொஞ்சம் அவருக்கு ஆறுதலா சமத்த பொண்ணு இப்படியே பாடிக்குன்னா நல்லா இருக்குமாமா? அப்பா என்ன சொன்னாங்க? வந்துருச்சு. அத்தடி இந்த பறவையை நம்ம விரட்டல அப்பா நம்மள விரட்டிடுவாரு. வேலையை சரியா செய்யணும். அப்பா அவங்க அம்மா விரட்டு. அதனால பறவை விரட்டிடுமா? இல்லம்மா அப்பா வந்து ஆடி பாடி சந்தோஷமா வரட்டு சொல்லியிருக்காரு. சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூடி இருக்கோம். ஏய் சந்தோஷமா இருப்போம். இல்ல ஆடிப்படி சந்தோஷமா இருப்போமா? சூரிய ராணி அம்மா ஒழுக்கமா இருக்கணும். நான் ஒழுக்கமா தான் இருக்கேன். என்ன பூ என்ன பூ ஆச்சரியமா? சூரிய ராணின்னு வந்து இல்ல என்னங்க பூ சொல்லுங்க பூன்னு. அப்படியா பூ? ஆமா சரிங்க பூ இருங்க. சரி என்னனே என்னனே குறிஞ்சியிலே பூ மலர்ந்தா? அது குறிஞ்சியில பூ மலர்ந்துருச்சான். 12 வருஷத்துக்கு ஒரு குறிஞ்சியிலே பூ மலர்ந்தே. நல்லா இருக்கு குலுக்கு நடி தன்னாலே குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே கொதுபடுத்த தன்னாலே படுத்துக்காக என்னதுக்கு அவன் கொடி உருகியிலே மலர்ந்து
சின்ன சின்ன முருகையா முருகையா சின்ன சின்ன சுப்பிரமணிய சுவாமி என்பார் ஆமா, பாலதண்டாயுத பாணி என்பார் ஆமா, திருச்செந்தூர் ஆண்டவர் என்பார் ஆமா, பஞ்சாமிர்த பிரியன் என்பார் ஆமா, அப்பேற்பட்ட முருகன் சூரனை வதம் பண்ணவரா, அப்பனுக்கே பானம் சுப்பனா, அப்பேற்பட்ட முருகன் ரொம்ப ரொம்ப சின்னவனா, சின்ன சின்ன முருகையா தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊராரம் கொண்டாடும் விதியிலே நல்லா இருக்கட்டும் யா தங்கம். தேரோடு ஐயா வருஷம் ஃபுல்லா நம்மளுக்கு நாடகம் கொடுக்குறாளியா. தேரோடும் கொடுத்தது கூட எக்ஸ்ட்ரா வாச்சிட்டீங்க. போதும் இருக்கட்டும். நன்றி. கைதடி அன்புள்ளத்துக்கு நன்றி நன்றி நன்றி. தர்த்திடுவோமா? நாங்க இந்த அளவுக்கு ஆடுறோம், சந்தோஷமா தொழில் பண்றோம்னா அதுக்கு உங்களுடைய கைதட்டு ஆட வரந்தேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பொற்பாதங்களுக்கு நன்றி நன்றி. நாங்க ஏன் இப்படி வாசிக்கிறோம்னு கேளுங்க. இப்படி நைஸ் கேர்ள்ஸ் ஆடுனா என்ன பண்றது? நைஸ் கேர்ள்ஸா? The beautiful lady. என்னனே கை கொடுக்குறா. சரிண்ணே நன்றிண்ணே. தங்க அண்ணே என் கூட பிறந்த சகோதரி. சரி ரேட் வரலாமா? அவர் ரெண்டா தெரியறாரு. ஆளுலமா